Welcome to Greenworld Group channel. So அந்த 7 elements பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த Greenworld குரூப்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா Welcome to Greenworld Group channel. நான் உங்கள் ஜெயபிரகாஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா IG2ங்கிறது நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். IG2ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான். ஸோ நீங்க IGC எக்ஸாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வந்துடலாம் நம்ம எந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத. IG2 வந்து பாத்தீங்கன்னா 7 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அசால்டாஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க சப்ஜெக்ட் உள்ள வரப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த 7 எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த IG2 ரிப்போர்ட்டை தயாரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனியில எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியில எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்குன்னு தனி ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்க எப்படிலாம் அந்த 7 ஃபேக்டர் அந்த எலமெண்ட்ல இருந்து இருக்கிற விஷயத்தை வச்சு அதை எப்படி டெவலப் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல குறை இருக்கு அதை எப்படி நிறைய மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி பிரிச்சு அவங்க ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த IG2 பர்டிகுலரா டெம்ப்ளேட்டே அவைலபிளா இருக்கும். நீங்க பார்க்கணும் அப்படின்னா சாம்பிள் பாத்தீங்கன்னா நெபோஷ் போர்ட்டல்ல இருக்கும். எப்படி IG2 ரிப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனில ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண மாதிரி. ஸோ எங்க கிரீன்வேல் குரூப்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ்க்கே நாங்க வந்து வீடியோஸே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ 2 வீடியோ இருக்கு. நீங்க அதை கேட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்க உங்களுக்கு கைடன்ஸே கொடுப்போம். ப்ரொவைடட் உங்களுக்கு இந்த 7 எலமெண்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க கோர்ஸ் கண்டினியூ பண்ணணும், இல்லை கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த IG2 பத்தி ஐடியா வந்துருக்கும். ஸோ இந்த 7 எலமெண்ட்ஸை அந்த கம்பெனி கூட எப்படி ரிலேட் பண்றது, அந்த கம்பெனிஸ்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, நீங்க வந்து ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸரா நீங்க அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அதுக்கு எக்ஸாமினர் ஃபீட்பேக்னு சொல்லி IG2 ரிப்போர்ட் பண்ணி IG1 IG2 ரெண்டுக்கும் சேர்த்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, எப்படி நெபோஷை ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறது அவரோட கொஸ்டின். சிம்பிள் வே அப்படின்னு சொல்லணும்னா பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே பெருசா கிடையாது. பிராக்டிஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நார்மலா இந்த IG1 அண்ட் IG2 IGC எக்ஸாம் தான் இருக்கும். இந்த IG1ங்கிறது ஓப்பன் புக் எக்ஸாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப நாங்க கிரீன்வேல் குரூப்னா நாங்க வந்து ஒரு 3 or 4 வந்து ப்ரீவியஸ் மந்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்க அதுக்கு தகுந்தா போல சினாரியோஸ் நல்லா படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட IG1 பாத்தீங்கன்னா 4 யூனிட் தான். அந்த 4 யூனிட்ல இருந்து தான் மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்க 4 விதமான சினாரியோ பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை மாத்தி தான் கேட்டிருப்பாங்க. ஒரு 8 இல்ல 9 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வேற விதமா கேட்டிருப்பாங்க சினாரியோவுக்கு தகுந்தா போல. ஸோ கான்செப்ட் வைஸ் எல்லாமே அதுதான். உங்க யூனிட்ல IG1ல 4 யூனிட்ல படிக்கிறது தான் அங்கேயும் கொஸ்டினா வரப்போகுது. ஸோ நீங்க பேஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 யூனிட்டையும் ஒழுங்கா படிச்சுட்டு அதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஒவ்வொரு சினாரியோக்கு தகுந்தாப்புல நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸா பார்த்து சால்வ் பண்ணணும். சால்வ் இந்த சென்ஸ் எப்படின்னா, நீங்க எழுதி பாருங்க. ஒரு கொஸ்டினை படிச்சா ஒரு சினாரியோல இருந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறது, அந்த மாதிரி நீங்க அந்த ஒரு 8 கொஸ்டின், ஒரு சினாரியோல இருந்து 8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் பேப்பர் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஒரு 2-3 பேப்பர் பண்ணிட்டினாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, என்ன மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதை பத்தி கேட்கறாங்க. அப்போ அந்த 4 யூனிட்ல இருந்து அவங்களால கொஸ்டினே கேட்க முடியும். ஸோ அந்த 9 கொஸ்டினுமே இந்த 4 யூனிட், அதை தாண்டி அவங்களால கேட்கவும் முடியாது. என்ன கொஞ்சம் பேர் மாறி இருக்கும், வார்த்தைகள் மாறி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒன்னும் கேட்க முடியாது. நீங்க இந்த 4 விஷயத்தையும் பிராக்டிஸ் பண்ணினா ஈஸியா IG1 கிளியர் பண்ணி, உங்களுக்கு இன்னும் அதிகமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல்ல ஹவு டு கிராக் நெபோஷ் IGC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதுவும் நல்ல ஒரு கைடன்ஸ் வீடியோவா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க.